தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பிரியமானவர்களே, இந்த பாடுகளின் பாதையிலே நாம் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் இந்த பாடுகளின் பாதையில் பயணிக்க ஒருவேளை தடையாக இருக்கிறது என்று சொன்னால் நம் பாவங்களை நாம் ஏற்று மனம் அருந்த வேண்டும். நம் குற்றங்களை நாம் உணர்ந்து நம்முடைய நொறுங்கிய நெஞ்சத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம் குற்றங்களை, நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனம் அருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதரர் சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா? தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுதும் என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா? என் பாவம் உமக்கு எதிராய் வலுவடைந்தது, இதனால் சிலுவை தீர்ப்பை ஏற்றியது. என் பாவம் உமக்கெதிராய் வலுவடைந்தது, இதனால் சிலுவை தீர்ப்பை ஏற்றீர். தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்ற, மனம் மாற அருள் செய்வாயா? தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா? முதல் நிலை. பிலாத்து இயேசுவிற்கு அநீதி தீர்ப்பை வழங்கி அவரை சிலுவை சாவிற்கு கையளிக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நெஞ்சால் உமது பாரமான திருச்சிலுவையை உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மார்க் நற்செய்தி 15வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 14 மற்றும் 15. இயேசு சிலுவையில் அறையும்படி தீர்ப்பு பெறுகிறார். கண்களை மூடி, இதோ உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக இந்த பாடுகளின் முதல் நிலையில் தன்னுடைய வியர்வை இரத்தமாய் உங்களுக்காக எனக்காக கெத்செமனியில் சிந்தியவர்,
உங்களுக்காக எனக்காக பாவம் தவிர மற்ற அனைத்திலும் 100% மனிதனாக வாழ்ந்தவர். உங்களுக்காக எனக்காக தீர்ப்பு கொடுக்க வேண்டியவர் தீர்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், தீர்ப்பிடுவதற்கு முன்பாக இயேசு கைது செய்யப்பட்ட பின்பு எத்தனை ஏளனங்கள், உடல் உள்ள ஆன்மாவில் அவர் பட்ட இந்த காயங்கள், அவருடைய உடலிலே இதோ இந்த முதல் நிலையிலே உங்களுக்காக எனக்காக பாடுகளின் பாதையிலே தந்தையினுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் எடிடித்து வைக்கும் இந்த நிலையிலே அவர் சிந்திய அந்த ரத்தம் இந்த நேரத்தில் உங்கள் மீதும் என் மீதும் ஊற்றப்பட வேண்டும். 1 யோவான் 1:8 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். பாவம் ஒருவனுக்குள்ளாய் இல்லை என்று சொன்னால் அவன் பொய்யன். இந்த பாடுகளின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே என் அன்பான சகோதர சகோதரிகளே, அத்தனை மனித நிலையிலிருந்து புனித நிலைக்கு உயர்ந்தவர்களும் இயேசுனுடைய பாடுகளை தியானித்து அவருடைய காயங்களிலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தத்தினால் தங்களுடைய பாவ வாழ்க்கையை முற்றிலுமாய் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்தவர்கள். புனித அன்னை தெரேசா வாழ்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, பாவியிலும் நான் பெரும் பாவி. அகில உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுக்கும் தலைமை வழிகாட்டியா இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொன்னது, பாவியிலும் நான் பெரும் பாவி. உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இந்த ஒரு உணர்வு, நான் பாவி என்கின்ற இந்த ஒரு உணர்வு ஒருவேளை இந்த நோய் தொற்று காலத்திலே அல்லது ஒவ்வொரு அருட்சாதனம் நீங்களும் நானும் அந்த அருட்சாதனத்தை பெறாமல், பாவ சங்கீர்த்தனம் என்னும் அருட்சாதனத்தை பெறாமல் மழுங்கி போய்விட்டதா? பிரியமானவர்களே, இந்த முதல் நிலையில் அநேக நபர்கள் ஆண்டவர் இயேசுவோடு இருக்கிறார்கள். தீர்ப்பு கொடுத்த பிலாத்து இயேசுவை விடுவிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தன் பதவிக்காக கள்வனை விடுவிக்கக்கூடிய பிலாத்து எத்தனையோ நேரங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே, பணி செய்யக்கூடிய இடங்களிலே வாய்ப்புகள் நமக்கு இருந்தும் கூட இன்றைக்கு ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்தாமல் நாம் வாழ்ந்திருக்கிறோம். பாவத்தில் 2 வகை உண்டு. ஆங்கிலத்தில் மிக அழகாக sin of commission, sin of omission என்று சொல்கிறார்கள். ஒரு ஓமையை மட்டும் உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பார்வையிலே எந்த பாவம் அதிக தண்டனைக்கு அது நம்மை ஆட்படுத்துகிறது என்று அவரை விளக்கி காட்டுகிறார். லாசரும் பணக்காரனும். இந்த உவமை பலமுறை நாம் கேட்டிருக்கிறோம்.
பணக்காரன் செய்த பாவம் என்ன? பிரியமான சகோதர சகோதரிகளே, வாய்ப்புகள் இருந்தும் கடவுளுடைய திட்டத்தை நாம் செயல்படுத்தாமல் இருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கான தண்டனை எனக்கான தண்டனை என்னவென்று சொல்லி லாசரனுடைய விரல் நுனியிலிருந்து ஒரே ஒரு சொட்டு தண்ணீர் வேண்டும் என்று தவிக்கிற பணக்காரன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில தவறாக தீர்ப்பிடக்கூடிய மனிதர்கள் என்று நாம் தெரிந்தும் கூட, ஒருவேளை குடும்பங்களாக இருக்கலாம், அன்பியங்களாக இருக்கலாம், பங்கு அளவில் இருக்கலாம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, பிரச்சனைக்குரிய 1% நபர்கள் அவர்கள் முற்றிலும் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் அல்ல. 99% அமைதியாயிருக்கிறார்களே, தீர்ப்பிடுகின்ற போது எவன் அழிஞ்சா நமக்கு என்ன, எவன் பேர் கட்டா நமக்கு என்ன, எவன் நாசமா போன நமக்கு என்ன, எவன் கஷ்டப்பட்டா நமக்கு என்ன. இந்த 99% இதோ சிலுவையின் பாதையிலே இயேசு சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக, தீர்ப்பிடுவதற்கு முன்பாக கூடி நிற்கிறார்களே. எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த புதுமையிலிருந்து அப்பத்தை வயிறார உண்டிருப்பார்கள், அவருடைய புதுமைகளை தங்களுடைய வாழ்விலே அனுபவித்திருப்பார்கள். சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி கத்திக் கொண்டிருந்த கூட்டத்திலே ஒரு 1% இருந்திருக்கலாம். 99% மக்கள் பயந்து கொண்டு அமைதியாக நின்று கொண்டிருந்தார்களே, அது பாவம் இல்லையா? உங்கள் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில நீங்களும் நானும் கட்டிக்கொண்ட பாவத்தை விட, செய்த பாவத்தை விட செய்யாத நன்மைத்தனங்கள் ஏராளம் ஏராளம். வாய்ப்புகள் இருந்தும் நாம் செய்யாத நன்மைத்தனங்கள். பரிசோதனை செய்து பாருங்கள் பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு நீங்களும் நானும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறோம். நல்லவர்கள் என்று தெரிந்தும் கூட பதவிக்காக, பணத்திற்காக, நம்முடைய நன்மைத்தனத்திற்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, சுயநலத்தோடு எத்தனையோ பேருக்கு தெரிந்தே தவறான தீர்ப்பு கொடுத்திருக்கிறோமே. இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதா சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் இந்த மக்களை தூண்டிவிட்டார்கள் என்று? பல நேரங்களில் நீங்களும் நானும் அடுத்தவர்கள் தவறாக தீர்ப்பிடப்படுவதற்காக எத்தனையோ வழிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமே, குறுக்கு வழிகளை. குடும்பத்திலாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பணி செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்முடைய பங்கு ஆலயங்களிலும் கூட சரி. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பாவத்தை, என்னுடைய பாவத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கிட வேண்டிய நேரம். 2 கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு, தூய ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய பாவ வாழ்க்கை, உங்களுடைய பாவ ரகசியங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இயேசுவுக்குமானது. இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசுவிடம், தந்தை கடவுளிடம், தூய ஆவியானவரிடத்தில் நீங்க கேட்க வேண்டியதெல்லாம், நான் பாவி, உம்முடைய இரத்தத்தால், உம்முடைய தூய இரத்தத்தால், உம்முடைய மகா பரிசுத்த இரத்தத்தால் என்னை கழுவி அருளும். என்னுடைய பாவத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் அறிக்கையிடுகிறேன். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதோ தன்னுடைய மகா பரிசுத்தமான உன்னதமான வான தூதர்களை கொண்டு அந்த இயேசுவின் தூய இரத்தம், இந்த நேரத்தில் நீங்கள் உண்மையாகவே மன உருக்கத்தை, குற்றம் உணர்ந்த நொஞ்சத்தை நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது அவருடைய தூய இரத்தம் உங்கள் மீது ஊற்றப்படுவதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த நேரத்தில் யாரை குறித்தும் நீங்கள் பார்ப்பதோ, யாரை குறித்தும் நீங்கள் யோசிப்பதோ அவையெல்லாம் விட்டு உங்களை குறித்து மட்டும் நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள். 2 கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு, அன்பானவர்களே, இதோ இந்த நேரத்திலே இயேசுவை பார்த்து நம்ம எல்லாரும் கேட்போமா, கழுவும் ஐயா
என் பாவத்தை உம் தூய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று அவருடைய தூய இரத்தம் உங்களையும் என்னையும் இந்த நேரத்திலே உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரையிலுமாய் கழுவும்படிக்கா இதோ இந்த பாடுகளின் பாதையிலே நீங்களும் நானும் பயணிக்கிற போது ஆண்டவருடைய தூய இரத்தத்தினுடைய இந்த வல்லமையும் ஆற்றலும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைப்படியாக சொல்கிறது, இயேசுனுடைய தூய இரத்தம் நம்ம எல்லா பாவத்திலிருந்தும் தூய்மைப்படுத்தும் என்று. இது உங்களுக்கான எனக்கான நேரம். அன்னை மரியாவோடு ஆண்டவர் இயேசுனுடைய தூய இரத்தத்தினால் நனையும்படிக்கு நாம் இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக்கொள். கழுவும் ஐயா என் பாவத்தை தூய இரத்தத்தால் என்று பாடி நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், அறிக்கிடுவோம். இந்த நேரத்திலே தூய ஆவியானோட பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். இதோ இந்த பீடத்தில் எழுதியிருக்கக்கூடிய வாக்கியம் இப்படியாக சொல்கிறது, அவருடைய காயங்களால் நாம் குணமடைகிறோம். ஒருவேளை ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்களுக்கு சுகத்தை கொடுக்கலாம், உங்களுக்கு இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு அமைதியை கொடுக்கலாம். அது அவருடைய காரியம். நம்மையே நம்ம ஒப்பு கொடுப்போம். கழுவுமையா என் பாவத்தை, இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே கழுவுமையா என் பாவத்தை, இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே. எல்லாரும் இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு கண்களை மூடி கழுவுமையா என் பாவத்தை. அப்பா பிதாவே, இதோ இந்த நேரத்திலே இயேசுவே தங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுனுடைய தூய இரத்தத்தினாலே கழுவும்படிக்காக தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிற, இதோ தங்களுடைய பாவங்களுக்காக மனவருந்திக் கொண்டிருக்கிற, மன வருத்தத்தோடு பாடுகளின் பாதையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய வாழ்விலும் தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற மகா உன்னதமான வான தூதர் இயேசுனுடைய மகா பரிசுத்த இரத்தத்தை, தூய இரத்தத்தை இந்த நேரத்திலே ஊற்றி கழுவும்படிக்காக செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற குருத்துவ அதிகாரத்தின் பெயராலே இந்த நேரத்திலே கல்லான இதயத்தோடு கடின உள்ளத்தோடு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம். மரியே, உடைய பரிந்துரையினாலே கடின உள்ளத்தை கனிவான உள்ளமாய் பாவத்தை ஒப்புக் கொடுக்கிற இந்த ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து பரிந்து பேசும் அம்மா. அப்பா பிதாவே, தங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு மகனுடைய மகளுடைய உச்சந்தலையில் உள்ள கால்விரலுமாய் இயேசுவினுடைய தூய இரத்தம் ஊற்றப்படட்டும். இயேசுனுடைய தூய இரத்தத்தினாலே பாவங்கள் தூய்மையாகட்டும். இயேசுனுடைய தூய இரத்தத்தினாலே இதோ நோய்கள் தந்தையே உம்முடைய திருவிழப்படி அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும். நோய்கள் இருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். பச்சிலைகளும் அல்ல, ஆண்டவரே அவருடைய வார்த்தையை அனுப்பித்தான் சுகப்படுகிறேன் என்று சொன்னது. வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தம் சுகத்தை கொடுக்கட்டும், விடுதலை கொடுக்கட்டும், மன்னிப்பை கொடுக்கட்டும், தூய்மைப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே. ஒரு விசை கண்களை மூடி இரண்டு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு கழுவுமையா
என் பாவத்தை. இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே. எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். எனக்காக சிலுவை சுமந்தீரே, என்னை மீட்க பாரத்தை பெற்றீரே. எனக்காக சிலுவை சுமந்தீரே, என்னை மீட்க பாரத்தை பெற்றீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. இரண்டாம் நிலை. இயேசுவின் மீது பாரமான சிலுவையை சுமத்துகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதென்றால் பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி, இதோ உங்களுக்காக எனக்காக உங்கள் முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரமான சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிறார். மார்க்கு நற்செய்தி 15வது அதிகாரம் 20வது இறைவசனம் சொல்கிறது, இயேசுவின் மீது சிலுவை சுமத்தப்படுகிறது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிலுவை சுமந்து நிற்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ இந்த சிலுவையை சுமப்பதற்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், 39 கசையடிகள். கற்றூணிலே அவருடைய உடலை துளைத்த, அவருடைய உடலிலிருந்து சதையோடு கிழிந்து இரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்த நிலை. இதோ அன்னை மரியாள் உங்களுக்கு முன்பாக எனக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். முள்முடியினால் அவருடைய உடலிலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தம், பாரமான சிலுவையினால் அவருடைய உடலிலிருந்து வழிந்தோடக்கூடிய இரத்தம், அவருடைய தூய இரத்தம் இதோ உங்கள் பார்வைக்கு முன்பாக, என் பார்வைக்கு முன்பாக என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் வழிந்தோடு கொண்டிருக்கக்கூடிய இரத்தம் நம்முடைய பாவங்களுக்காக அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தம் சிந்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய தூய இரத்தம் சிந்தப்படுவதற்காக ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு அவரை காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்த வேண்டும் என்று. உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் என்று உங்களுக்கு தெரியாதா?
இதோ இந்த தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயம் எந்த நிலையில் இருக்கிறது என்று பரிசோதனை செய்து பார்ப்போம். அவருடைய உடலிலிருந்து வழிந்தோடக்கூடிய அத்தனை இரத்தமும் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஒன்று, நம்முடைய உடலை தூய ஆவியானவருடைய ஆலயமாக நாம் வைத்திருக்கிறோமா? நம்முடைய பார்வையினாலே, நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயல்பாடுகளினாலே பிறருடைய உடலை தூய ஆவியானவர் தங்கும் ஆலயங்களாக அவர்கள் அந்த ஆலயங்களை கட்டி எழுப்ப நாம் உதவி செய்கிறோமா, சிதைத்துக் கொண்டிருக்கிறோம்? பிரியமானவர்களே, கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும், பெற்றோர் குழந்தைகளுக்கும் பொறுப்பு. தூய ஆவியானவருடைய ஆலயங்களாக நாம் வாழ்வதற்கு நாம் நம்முடைய உறவுகளுக்கு பொறுப்பு. அன்னை மரியாள் இதோ சிலுவை சுமந்து கொண்டிருக்கும் தன் மகனுக்கு முன்பாக நின்று கொண்டு தூய ஆவியானவருடைய ஆலயமாக அவள் உருவாக்கிய அந்த உடலை பார்த்து, ஒருவரும் அது வேதனை கொடுத்தாலும் உங்களையும் என்னையும் தூய ஆவியானவர் தங்குகின்ற ஆலயமாக இதோ நாம் வாழ வேண்டும் என்பதற்காக தன் மகனை கொடுத்துக் கொண்டிருக்கிறாளே. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை, உங்கள் பிள்ளைகளை இந்த அன்னை மரியாளினுடைய குழந்தைகள் என்று சொல்லி மார்தொட்டிக் கொள்கிறோமே, இந்த ஒரு மனநிலையோடு நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோமா? இந்த ஒரு மனநிலையோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? நாம் சுமக்கக்கூடிய அத்தனை சிலுவைகளும் பாவங்களால் நாமே நமக்கென்று சுமந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதெல்லாம், நீ சுமந்து கொண்டிருக்கிற சிலுவை எல்லாம் இங்கே இதோ இந்த நிலையிலே என்னிடம் கொடுத்து விடு, உனக்காக நான் சிலுவை சுமக்கிறேன். என்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரை வடிந்தோடக்கூடிய ரத்தத்தினால் உன்னை நான் கழுவி தூய்மைப்படுத்துகிறேன். தூய ஆவியானவர் தங்கும் அந்த ஆலயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்துக் கொள். அன்னை மரியாள் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசுகின்றாள். என் மகனே, மகளே, உனக்காக நான் பரிந்து பேசுகிறேன். தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயமாக நான் இருந்தது போல் நீயும் உன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள். எத்தனை பேருடைய சிலுவையை, எத்தனை பேருடைய தோளில் நீ சிலுவை சுமந்து இருக்கிறாய். உன் பாவங்களை, உன் சிலுவையை இதோ என்னிடத்திலே, என் மகனிடத்திலே ஒப்புக்கொடு என்று அந்த அன்னை மரியாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்திலே உங்களுடைய கரங்களை உங்களுடைய தோள்களிலே, ஒரு சிலருக்கு தோல் அந்த சிலுவையை சுமந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய தோள்பட்டை, உங்களுடைய கைகள், உங்களுடைய தோள்பட்டை சம்பந்தமான வியாதிகள் இருக்கலாம். நீங்க உங்களுடைய கரங்களை உங்களுடைய கழுத்துக்கு கீழே நீங்கள் இப்படி வைத்துக்கொண்டு, ஒருவேளை 2 கரங்களை வைக்க முடியும் என்று சொன்னால் 2 கரங்களை வைத்துக் கொண்டு உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசுவிடம், என் சிலுவைகளை இயேசுவே, என்னுடைய பாவ சிலுவைகளை நான் தூக்கி எரிந்து விடுகிறேன். இதோ இந்த நிலையில் உடைய உடலிலிருந்து வடிந்தோடக்கூடிய தூய இரத்தத்தினால் என்னை கழுவும். என் பாவத்தினால் ஒருவேளை நான் இந்த நோயை சம்பாதித்து வைத்திருக்கிறேனோ, இன்னும் என்னுடைய கையை தூக்கவே முடியல. இயேசுவே, நீர்பட்ட இந்த பாடுகளினாலே, இந்த காயங்களினாலே நான் சுகத்தை பெறுகிறேன் என்று நம்புகிறேன். டாக்டர் சொல்லிட்டாங்க, பிசியோதெரபி சொல்லிட்டாங்க, இந்த கை இதோ மீண்டுமாக நார்மலா நிலைக்கு வருமானு ஒரு டவுட் தான். இதோ மருத்துவருக்கெல்லாம் பெரிய மருத்துவர் இங்க இருக்கிறார். ஒருவேளை கை வலிகளோடு இருக்கக்கூடியவர்கள் 2 கரங்களையும் இப்படி 2 கழுத்துக்கு மேல வைத்துக் கொண்டு உங்களை முழுமையா ஒப்பு கொடுங்கள். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். பிரியமானவர்களே, கழுவுமையா என் பாவத்தை திரு இரத்தத்தினாலே.
பிரியமானவர்களே, நம்ம யாரும் இந்த பாடலை பாட வேண்டாம். 2 கரங்களை இப்படி கழுத்துக்கிட்டு இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுங்க. உங்களுடைய கை வழிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுங்க. சிலுவை அவருடைய உடலிலே பட்ட உங்களுடைய உடம்பில எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்பு கொடுங்க. இயேசுவே, சகோதரன் பாடுகின்ற பொழுது உங்களுடைய பாவ பலவீனங்களை உங்களுடைய நோய்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கழுமையா என் பாவத்தை, இயேசுவே, இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே, இயேசுவே, இயேசுவே, கழுமையா என்னை நம்பி அல்ல, எங்களை நம்பி அல்ல, இயேசுவே உம்மை நம்பி நம்பிக்கையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற விசுவாசத்தை ஒப்பு கொடுக்கின்ற இரத்தத்தால் எங்களை கழுவும். இதோ உம்முடைய மகனை மகளை இயேசுவே, பாவத்திலிருந்து இரத்தத்தால் எங்களை நோய்களிலிருந்து நீர் இந்த நேரத்திலே உடைய தூய இரத்தத்தினாலே சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தூய தகப்பனே, இரத்தத்தால் எங்களை இதோ கழுவும். எத்தனையோ மருத்துவர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம், மருத்துவர்களால் கைவிடப்பட்டிருக்கலாம். தூய இரத்தத்தால் இதோ இந்த நேரத்திலே உம் திரு திருமகன் இயேசுவுடைய தூய இரத்தத்தை அப்பா, அப்பா, இதோ உம்முடைய மகா பரிசுத்தமான தூதர்கள் இவர்களுடைய நோய்வாய்ப்பட்டிருக்கிற உடல் உள்ள ஆன்மாக்களை சுத்தப்படுத்தட்டும். தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவுடைய விலை மதிக்க முடியாத தூய இரத்தம் இயேசுவே, இயேசுவே உம் பாவத்திலிருந்து இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளை தூய்மைப்படுத்தட்டும். நோய்களிலிருந்து சுகமை இயேசுவே, கொடுக்கட்டும். உம் தூய சாத்தான் வைத்திருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து முழுமையான விடுதலை கொடுக்கட்டும். இயேசுவே, என் பாவத்தை, இயேசுவே, உம் தூய இரத்தத்தால் எங்களை இயேசுவே கழுவும். உம் திரு இரத்தத்தாலே, கழுமையா என் பாவத்தை, இயேசுவே உம் திரு இயேசுவே, இரத்தத்தாலே, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். தடுமாறி முதன்முறை விழுந்தீரே, விண்ணகத்தின் மீட்பை எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீரே இயேசுவே. தடுமாறி முதன்முறை விழுந்தீரே, விண்ணகத்தின் மீட்பை தந்தீரே, தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவாணி மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாறு அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவாணி மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. மூன்றாம் நிலை. இயேசு மனம் உடல் சோர்ந்து தள்ளாடி முதல் முறையாக தரையில் முகம் குப்புற விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஏனென்றால் பிரதிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி இதோ
உங்களுக்காக எனக்காக சிலுவையின் பாரத்தோடு மண்ணிலே மடிந்து கிடக்கக்கூடிய இயேசு தான் விழுந்த இடத்திலே தன்னுடைய விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் இந்த மண்ணை நினைத்தவர். பிரியமான சகோதர சகோதரிகளே, விழுந்து கிடக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அருகிலே அன்னை மரியாள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழுந்து கிடப்பது நீங்களும் நானும் எங்கு விழுந்து கிடக்கிறோமோ அங்கிருந்து எழ வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் எங்கு விழுந்து கிடக்கிறீர்கள்? உங்களுடைய பாவத்தின் சுவை தாங்க முடியாமல் நீங்கள் எங்கு விழுந்து கிடக்கிறீர்கள்? நீங்கள் எழும்படிக்காக தன் ரத்தத்தை சிந்தின ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்கள். நாம் விழுந்து கிடக்கிறோம் என்பது நமக்கு தெரிகிறதா? அன்னை மரியாள் தன் மகனிடம், விழுந்து கிடந்த மகனிடம் கட்டாயம் அவர் சொல்லியிருப்பார். விழுந்து கிடந்த மகனை எழுப்பி விடுவதற்கு அவர் முயற்சி செய்திருப்பார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பரிந்துரை செய்து கொண்டே இருக்கிறார். மகனே, விழுந்து விட்டாயா? நீ விழுந்த இடத்திலிருந்து எழுவதற்காக தான் என் மகன் இதோ தன் ரத்தத்தை, விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார். பத்து ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள் இருந்து விழுந்தே கிடக்கிறாயா? உன் பாவ வாழ்க்கையில நீ விழுந்தே கிடக்கிறாயா? இதோ இந்த நேரத்தில் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இதோ என் மகனுடைய தூய ரத்தத்தினால் உன்னை கழுவும்படிக்காக அவரிடத்திலே நீ மன்றாடு. இயேசுவே, உம் ரத்தத்தால் என்னை கழுவும் என்று நீ செபி. 1 யோவான் 1:7 இறை வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லா பாவத்திலிருந்தும் உன்னை தூய்மைப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அன்னை மரியாளும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த நேரத்தில் நீ பாவத்திலிருந்து எழ வேண்டும் என்று சொன்னால் நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசு உனக்கு சொல்வதையெல்லாம் நீ செய். பிரியமானவர்களே, பல நேரங்களிலே நாம் விழுந்து கிடக்கிறோம். ஒரு சில வேளைகளிலே பலரை நாம் கீழே விடுவதற்கு காரணமாயிருந்திருக்கிறோம். குடும்பங்களிலே, வேலை செய்யும் இடங்களிலே, பாவ பலவீனங்களினாலே நீங்கள் விடுவதோடு ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்த உறவுகளையும் கீழே தள்ளி இருக்கிறீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் மட்டும் தெரிந்ததுதான் இந்த ரகசியம். இரு கரங்களையும் தலை மீது வைத்துக் கொண்டு 2 கரங்களையும் தலை மேல வச்சுட்டோம். இயேசுவே, நான் விழுந்திருக்கிறேன். மற்றவர்களை, நீர் என கொடுத்த உறவுகளை அவர்கள் விடுவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கிறேன். இதோ எனக்காக முதல் முறை விழுந்து நீர் சிந்திய ரத்தம், அந்த தூய ரத்தத்தினாலே என்னை கழுவும். நம்முடைய மனசிலிருந்து நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இதுதான். நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான மனவழி ஜெபம். இயேசுவே, தூய ரத்தத்தால் என்னை கழுவும். இயேசுவே, உம் தூய ரத்தத்தால் என்னை கழுவும். கழுவும் ஐயா என் பாவத்தை உம் திரு ரத்தத்தினாலே.
ஐயா என் பாவத்தை இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை கருத்தாலே இயேசுவே இதோ இந்த நேரத்திலே தங்களுடைய தலைமையில கரங்களை வைத்துக் கொண்டு உம்முடைய தூய இரத்தத்தால் என்னை கழுவும் என்று சொல்லி செபித்துக் கொண்டிருக்கிற தூய ஒவ்வொரு இரத்தத்தால் சகோதர எங்களை சகோதரிகளுக்காகவும் இந்த நேரத்திலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிறிஸ்துவ அதிகாரம் தூய பெயராலே இரத்தத்தால் செபிக்கிறோம். எங்களை கழுவும். இதோ பாவத்தினாலே ஒருவேளை தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். எழுந்து நடக்க முடியாமல் இருக்கிற இயேசுவே, தூய இரத்தத்தால் உடலிலே எங்களை எழுந்து கழுவும். நடக்க முடியாமல் ஆன்மாவிலே எழுந்து நடக்க முடியாமல் தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். வைத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னவரே, இயேசுவே, விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழுந்து நடக்க இயேசுவே, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். திருமகன் இயேசுவின் தூய இரத்தம் இந்த நேரத்தில் ஊற்றப்படட்டும். இயேசுவே, தூய இரத்தத்தால் எங்களை உடல் கழுவும். ஆன்மாவிலே நடக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற இயேசுவே, தூய விழுந்து இரத்தத்தால் கிடக்கிற எங்களை கழுவும். உம் மகன், உம்முடைய இயேசுவே, மகன் இயேசுவின் தூய இரத்தத்தோடு எழுந்து நடக்கட்டும். இயேசுவே, இரவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் திட்டத்திலே பயணிக்கட்டும். இயேசுவே, இயேசுவே, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே, இரத்தத்தால் எங்களை கழுவும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசங்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். தாய் அன்பை முதன்முறை தந்தீரே, அன்பால் என்னை மீட்டீரே. தாயன்பை முதன்முறை தந்தீரே, அன்பால் என்னை மீட்டீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவாடி மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவாணி மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. நான்காம் நிலை. இயேசு தன் தாய் மரியாவை சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அது எதனால் இந்த சிஷ்டபாடமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 25வது இறை வார்த்தை. இயேசு தம் தாயை சந்திக்கிறார். கண்களை மூடி இதோ செந்தலை முதல் உள்ளம் கால் விரலுமாய் இயேசுவின் தூய ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. அன்னை மரியாளை சந்திக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இரண்டு பேரும், அன்னை மரியாளும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு செல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலை மதிக்க முடியாத அந்த ரத்தம் உன் பாவங்களை முற்றிலுமாக கழுவக்கூடிய, தூய்மைப்படுத்தக்கூடிய ஒன்று. என் பிரியமான சகோதர சகோதரிகளை, எத்தனையோ சிலுவை பாதையில நீங்களும் நானும் சில வேளைகளில் பரிசேயர்களாக, சில வேளைகளில் தலைமை குருக்களாக, சில வேளைகளில் படை வீரர்களைப் போல, சில வேளைகளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து அற்புத சுகத்தை பெற்ற மனிதர்கள் இதோ அமைதியோடு தங்களால் உதவி செய்ய முடிந்தும் செய்ய முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்களே. எத்தனையோ மனநிலைகளில் நீங்களும் நானும் பயணித்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அன்னை மரியாளும் நமக்கு செல்வதெல்லாம், இதோ என் மகன் உனக்காக தன்னுடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, சில நேரங்களிலே நம்முடைய பாவங்கள் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குற்றம் குறைகள் கடவுளினுடைய திட்டத்தை, அப்பாவினுடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் எத்தனையோ நேரங்களிலே குடும்பங்களிலே நாம் ஒரு தடையாக இருந்திருக்கிறோம். இதோ அன்னை மரியாளுடைய சந்திப்பு நமக்கு செல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உச்சந்தலை முதல் உள்ளம் கால்வரணுமாக என் மகன் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார், தன்னுடைய தூய இரத்தத்தை அவர் சிந்திக் கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு காரணத்திற்காக, நாங்கள் பயணிப்பது தந்தை கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. தாயாக, தந்தையாக, பெற்றோராக, குழந்தைகளாக, கணவனாக, மனைவியாக, உறவுகளாக நீங்கள் எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கென்று நான் வைத்திருக்கிறது ஆசீர்வாதத்தினுடைய திட்டங்கள். என் மகனை, என் மகளை எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதோ நானும் என் மகனும் தந்தை கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நீ எங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? எந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இயேசுவின் தூய ரத்தம், விலை மதிக்க முடியாத ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும் உன்னை தூய்மைப்படுத்தும். தந்தை கடவுளினுடைய விருப்பத்தை, திட்டத்தை உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த அது உனக்கு உதவியாக இருக்கும். இந்த நேரத்திலே உடைய கரங்களை மார்போடு நினைத்து வைத்துக் கொண்டு, அன்பார்ந்தவர்களே, நிறைய நேரங்களில் நாம் செய்த பாவங்களை நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். செய்ய மறந்த நன்மைத்தனங்கள், உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டங்கள். யோபுவை போல நினிவே நகர மனமாற்றத்திற்காக ஒருவேளை ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கலாம். ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்த முடியாமல் நீ எந்த பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறாய்? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய திட்டத்தை, உங்களுக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை நீங்கள் தான் செயல்படுத்த வேண்டும். அன்னை மரியாள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்கிற பாடம், என் மகனே, தந்தை கடவுள் உனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நீதான் கட்டாயமாக அதை நிறைவேற்ற வேண்டும். இதோ தோள் கொடுத்து நிற்கின்றாரே அன்னை மரியாள். உங்களுக்கும் எனக்கும் இந்த பாடுகளின் பாதையிலே இதோ நாம் துன்புற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரங்களிலே யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி, என்னால் முடியாது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறாயா? அன்னை மரியாள் உன்னோடு இருக்கிறார். தன் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தவர் உன்னோடும் இருக்கிறார்.
எவன் ஒருவன் கடவுளின் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறானோ அவனுடைய வாழ்விலே அன்னை மரியாள் கட்டாயம் இருப்பார். அப்படித்தான் மனித நிலையிலிருந்து புனித நிலை அடைந்த அத்தனை உறவுகள் வாழ்விலும் அன்னை மரியாள் இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, திருக்கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த பாதையில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் என் மகனே, என் மகளை, திரும்பி வா. உன் வழியாக ஆண்டவர் நிறைவேற்றக்கூடிய திட்டத்தை அவர் உன் வழியாகத்தான் நிறைவேற்ற கடைசி நொடி பொழுது வரையிலும் காத்துக் கொண்டிருப்பார். நீ எந்த பருவத்தில் இருந்தாலும் சரி, இயேசுவுடைய தூய இரத்தத்தினால் கழுவும்படி ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாத திட்டத்திலே பயணிக்கும்படி அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு தூய இரத்தத்தினால் கழுவும்படி அன்னை மரியாளினுடைய பரிந்துரையோடு இதோ நாம் பயணிக்க வேண்டிய பாதையில இன்னும் அதிகமாக அதிக வேகத்தோடு நாம் பயணிக்க நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். பாதைகள் தடுமாறி இருந்தால், பயணம் செய்வதற்கான ஆற்றலை இழந்து போயிருந்தால், இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீர் கழுவியருளும். உடல் உள்ள ஆன்மாவிலே தந்தை கடவுளின் திட்டத்தை நிறைவு செய்வதற்கான வலிமையும் ஆற்றலையும் பெற்றுக் கொள்ளும் விதமாய் இயேசுவே உம் இரத்தத்தால், நீ விலை மதிக்க முடியாத இரத்தத்தால் என்னை கழுவியருளும் என்று நாம் இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு பாடுவோம். கழுவுமையா என் பாவத்தை, இயேசுவே உன் தீரு இரத்தத்தாலே. இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு கழுவுமையா என் பாவத்தை, தடுமாறி கொண்டிருக்கிற என்னுடைய வாழ்க்கையில இயேசுவே உன் தீரே தூய இரத்தத்தால் என்னை கழுவும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். உதவி செய்ய சீமோன் வந்தாரே, நிறைவான ஆசீர் பெற்றாரே. உதவி செய்ய சீமோன் வந்தாரே, நிறைவான ஆசீர் பெற்றாரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. ஐந்தாம் நிலை. இயேசுவின் சிலுவையை சுமக்க சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேதென்றால் பிரதிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 26வது இறைவசனம். இயேசு சிலுவை சுமக்க வழியில் சென்ற சீமோன் உதவி செய்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, 3 ஆண்டுகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த திருத்தூதர் கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை தன் சிலுவை பாடுகளை குறித்து வெளிப்படுத்தியும் கூட அவருடைய சிலுவையை சுமக்க முன்வர முடியாத ஒரு சூழ்நிலை. இதோ எத்துணை வாக்கியம் சீமோனுக்கு. அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம்
சிலுவையை சுமக்க உதவி செய்த சீமோனுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் கட்டாயப்பட்டிருக்கும். எத்துணை பாக்கியம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை சுமக்க உதவி செய்த சீமோனுக்கு ஒருவேளை கட்டாயப்படுத்தி இருக்கலாம் படை வீரர்கள். ஆனால் இயேசுவின் விலை மதிக்க முடியாத ரத்தம் சீமோனை உடல் உள்ள ஆன்மாவில் நினைத்த போது எத்துணை ஆசீர்வாதங்கள் இவனுடைய வாழ்வில் இருந்திருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது சில நேரங்களிலே நாம் விரும்பாததை கட்டாயப்படுத்தி கூட நமக்கு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அது அன்பிய தலைமை வழிகாட்டியாக இருக்கலாம், பங்கு பேரவையிலே நீங்கள் விரும்பாத பதவிகளாக கூட இருக்கலாம், சமூகத்தில் நீங்கள் விரும்பாத சில பதவிகளாக கூட இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளாக கூட இருக்கலாம். தந்தை கடவுளினுடைய திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஆண்டவர் தன்னுடைய முயற்சியை 100% மனிதனாக ஒப்பு கொடுத்த பொழுது உதவி செய்த சீமோனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் கட்டாயம் கிடைக்கும். கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு சீமோனை நினைத்த இயேசுவின் தூய ரத்தம் நம்மையும் நினைக்கும்படிக்காய், நம்மையும் கழுவும்படிக்காய், விருப்பமில்லாமல் சுமக்க முன் வந்த சீமோன் விருப்பத்தோடு ஆசீர்வாதத்தை அனுபவித்தது போல நம்முடைய வாழ்க்கையில நாமும் அனுபவிக்க ஆண்டவருடைய பணி செய்ய சில நேரங்கள் விருப்பமில்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் விருப்பத்தோடு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட சீமோனை போல நம்முடைய வாழ்வு மாறும் என்ற நம்பிக்கையோடு இயேசுவே உடைய வலி மதிக்க முடியாத ரத்தத்தால் என்னை கழுவும், நீர் எனக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நான் செய்ய எனக்கு வலிமையை மாற்றலும் தாரும் என்று ஜெபிப்போம். பாவத்தை இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே எங்களை கழுவும் ஐயா, உம் தூய இரத்தத்தால் பாவத்தை இயேசுவே தூய இரத்தத்தால் எங்களை கழுவும் திரு இயேசுவே தூய இரத்தத்தால் எங்களை கழுவும் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலுமாக இயேசுவே ஐயா, நினைத்த உம் ரத்தத்தால் இயேசுவே பாவத்தை எங்களை கழுவும் இயேசுவே இயேசுவே திரு தூய இரத்தத்தால் விருப்பமில்லாமல் எங்களை கழுவும் எங்கள் வாழ்க்கையிலே சிலுவை சுமந்திருக்கிறோம். பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். ஆமென். வெரோனிகா துணிவுடன் சென்றாரே, துணி அதிலே உம் முகம் பெற்றாரே. வெரோனிகா துணிவுடன் சென்றாரே, துணியதிலே முகம் பெற்றாரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மன
மனம் மாறு அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மண்ணில் பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. ஆறாம் நிலை. இரத்தம் வழிந்தோடிய இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்கால் துடைக்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேனால் பிரதிஷ்டபாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி, இதோ உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக ஒரு வீரமங்கை வெரோனிகா இயேசுவினுடைய பாடுகளிலே தன்னால் முடிந்த ஒரு உதவி செய்ய அவருடைய முகம் துடைக்க முன் வருகிறார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய அருளாலே நாம் எடுக்கக்கூடிய முயற்சிக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முகம் அவர் எடுத்த முயற்சியினாலே அவர் கிடைத்த பரிசு. அவருடைய விலை மதிக்க முடியாத இரத்தம் அவருடைய அந்த வெரோனிகாவினுடைய ஒரு சிறிய முயற்சி கிடைத்த பரிசு. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில உலக ரீதியான ஒரு அனுபவ பாடம் எப்படியாக இருக்கிறது? ஒன்று, உதவி செய்ய வேண்டும், இல்லை என்று சொன்னால் ஒதுங்கி நிற்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே உதவியும் செய்யாமல் அடுத்தவர் மனம் சோர்ந்து போக எத்தனையோ நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் காரணமாக இருந்திருக்கிறோம். தூய ஆவியானவருடைய அருள் வரங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றிருக்கிறோம். உற்சாகமூட்டக்கூடியவரை உற்சாகமூட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வெரோனிகா செய்ததெல்லாம் ஒரு சிறிய முயற்சி தான். ரத்தம் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய முகத்தை துடைக்கக்கூடிய ஒரு சிறிய முயற்சி. அத்தனை நபர்கள் மத்தியிலே ஒரு வீர மங்கையாக உங்களுக்கும் எனக்கும் முன்னோடியாக இருக்கிறார். ஆண்டவருடைய திட்டத்திலே நம்முடைய முயற்சி சிறியதாக இருக்கலாம், ஆனால் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்விலே பெரிதாக இருக்கும். குறிப்பாக அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். என் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களிலே கடவுளுடைய திட்டப்பிரகாரம் பயணித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய உறவுகளுக்கு ஆண்டவருடைய அருளால் நாம் மேற்கொள்ளும் முயற்சிகள் என்ன? ஒரு சிறிய முயற்சியாக கூட இருக்கலாம். வயதான தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம். ஒரு 2 நிமிடம் அவர்களுடைய வாழ்விலே அலைபேசியிலே, அப்பா சாப்பிட்டீங்களா, அம்மா சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுடைய உடம்பு நல்லா இருக்கா, ஒரு சிறிய முயற்சி. என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய திட்டத்தை செயல்படுத்த நமக்காக வியர்வைய ரத்தமாய் சிந்திய நம்முடைய உறவுகளுக்கு நாம் இந்த சிறிய முயற்சியை கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் எடுக்கிறோமா? ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கையிலே அத்தனை ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு சோகம் நம்முடைய வாழ்க்கையில, ஒரு நிம்மதி இல்லாமல், ஒரு அமைதி இல்லாமல், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோமே. எத்தனையோ குடும்பங்கள் இருக்கக்கூடிய முதியவர்களுடைய வாழ்க்கையில நான் இருப்பதை விட இறந்து போய்விடலாம் என்ற எண்ணங்கள்.
வெரோனிகாவை போல ஒரு சிறிய முயற்சி நம்முடைய வாழ்வில் நாம் எடுத்திருந்தால் எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள் இன்றும் கூட உயிரோடு இருந்திருப்பார்கள். எத்தனையோ பிரச்சனைகளோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய மகன் மகளுக்கு உங்களுடைய ஆறுதலான அந்த வார்த்தையும் உடனிருப்பும் கட்டாயம் தேவைப்படுகிறது. உங்கள் முயற்சி சிறிது என்று சொல்லி சில நேரங்களிலே நீங்கள் அந்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அதனுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கும் உங்களுடைய வாழ்விலும் அவர்களுடைய வாழ்க்கையிலும். செய்ய மறந்த நன்மைத்தனங்கள், செய்த பாவங்கள், இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு கழுவுமையா கழுவுமையா என் பாவத்தை இயேசுவே உம் இரத்தத்தாலே கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு கழுவுமையா என் பாவத்தை இயேசுவே இயேசுவே தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். இரத்தத்தாலே இயேசுவே தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். நான் இயேசுவே செய்தேன் தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். பாவம் இயேசுவே தெரிந்தும் இயேசுவே நான் பாவம் இயேசுவே செய்தேன். தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். கழுவுமையா தூய இரத்தத்தால் எங்களை என் கழுவும். பாவத்தை இயேசுவே 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 தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். கழுவுமையா இயேசுவே என் பாவத்தை இயேசுவே இயேசுவே உம் திரு இரத்தத்தாலே பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். பாரம் தாங்காமல் விழுந்தீரே, ஆசிரால் எங்களை அணைத்தீரே. பாரம் தாங்காமல் விழுந்தீரே, ஆசீரால் எங்களை அணைத்தீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேதென்றால் உம் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி உங்களுக்காக எனக்காக மீண்டும் ஒரு முறை மண்ணிலே மடிந்து கிடக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உற்று பார்ப்போம். நம்முடைய அகக்கண்களினாலே தன்னுடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலுமாய் தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்திக்கொண்டு உங்களுக்காக எனக்காக
விழுந்த இடத்திலே அந்த மண்ணை தன்னுடைய தூய ரத்தத்தினால் அணைத்துக் கொண்டிருக்கிறாரே. அன்பான சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விழுந்து கிடப்பது உங்களுக்காக, எனக்காக. இதோ நம்முடைய வாழ்க்கையில பொருள் ஆசையே எல்லா தீமைக்கும் ஆணிவேர். பொருள் ஆசையை எல்லா தீமைக்கும் ஆணிவேர். அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில யாருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரையிலும் சில நேரங்களிலே உறங்குவதற்கு கூட உண்பதற்கு கூட நமக்கு நேரம் இல்லை. காசு, பணம், துட்டு, மணி, பொருள் ஆசை, எப்படியாவது என்னுடைய வாழ்க்கையிலே காசு சம்பாரிச்சிடும். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுக்காததினால என்னவோ இந்த உலக ரீதியான காரியங்களுக்காக நீங்கள் முதன்மையான இடத்தை கொடுத்து ஓடி 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 உழைத்து கடைசியிலே இதோ விழுந்து கிடக்கிறீர்களே, நீங்கள் எழ வேண்டும் என்பதற்காக. உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதன்மையான ஒரு இடத்தை கொடுத்து நேரத்திலே 10 கொடுத்து உங்கள் உழைப்பின் உயர்ந்த காணிக்கைகளை ஆண்டவர் சொல்லுவது போல அவருக்குரியதை அவருக்கு கொடுத்து ஆசீர்வாதங்களை அனுபவிக்கக்கூடிய முயற்சியை உங்களுடைய வாழ்க்கையிலே மேற்கொண்டிருந்தால் நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களே, அப்படி உங்களுடைய வாழ்க்கையில விழாமல் பவுலடியார் சொல்வதை போல பந்தய திடலிலே நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். பரிசை பெற வேண்டிய அந்த இலக்கை நோக்கி நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்கலாம். பொருள் ஆசை எல்லா தீமையினுடைய ஆணிவேர். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இந்த பொருள் ஆசையோடு நீ விழுந்து கிடக்கிறாயா? பாவத்தை முழுமையாய் ஒப்புக்கொடு. உன் வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு முதன்மையான இடத்தை கொடுக்காத உன் பாவத்தை அறிக்கையிடு. முதன்மையான இடம் அவருக்குரியது. இயேசு உங்களுக்காக எனக்காக சிந்தப்பட்ட விலை மதிக்க முடியாத இரத்தத்தினால் நாம் கழுவப்பட நம்முடைய பாவக்கரைகள் தூய்மையாகும். இயேசுவே, உம் இரத்தத்தால் என்னை கழுவியருளும் என்று ஜெபிப்போம். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். எமக்காக ஆறுதல் தந்தீரே, என் சாபம் நீக்கி மகிழ்ந்தீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. 8ஆம் நிலை. அழுது புலம்பும் எருசலேம் நகரத்து பெண்களை இயேசு சந்திக்கின்றார். திவ்ய இயேசுவே,
உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேதென்றால் உமக்கு பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கண்களை மூடி லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 27 31 வரையிலும் வாசிக்கிறோம். எருசலேம் மகளிருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆறுதல் கூறுகிறார் என்று. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வியாபார உலகிலே பார்வைகள், சிந்தனைகள், வார்த்தைகள், செயல்பாடுகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்கள், இதோ இந்த நேரத்திலே நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இயேசுவின் தூய ரத்தம் நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலுமாய் ஊற்றப்பட்டு நாம் தூய்மையாக்கப்பட சிந்தனைகள், பார்வைகள், வார்த்தைகள், செயல்களினாலே பெண்களுக்கு எதிராக ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதமான தகுந்த துணை, ஆண்டவரே ஏற்படுத்தி கொடுத்த துணை, மனிதன் தனிமையாக இருக்கிறது நல்லதன்று என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த துணை, உறவாக அல்லாமல் பொருளாக பார்த்த நேரங்கள், not as subject but as object. இயேசுவின் தூய இரத்தத்தினால் நம்மை கழுவும்படிக்காய் என் அன்பார்ந்த எருசலேம் மகளிரே, எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி இதோ இந்த நாட்களிலே பிள்ளைகளுக்காக பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமை, பிள்ளைகளுக்காக நீங்கள் அழ வேண்டும், செபிக்க வேண்டும், கண்ணீரோடு கூட இயேசுவின் தூய ரத்தத்தினால் உங்கள் பிள்ளைகள் நினைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த அன்பான வேண்டும். அன்பு தாய்மாரே, தங்கைமாரே, தகுந்த துணையை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் படைத்த படைப்பே உங்கள் உறவுகளுக்காக இயேசுவின் தூய ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். அணைத்து வைத்துக் கொண்டு கரங்களை இரத்தத்தால் எங்களை கழுவும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம், எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். கால்கள் தடுமாறி விழுந்தீரே, எனக்காக மீண்டும் எழுந்தீரே. உம் கால்கள் தடுமாறி விழுந்தீரே, எனக்காக மீண்டும் எழுந்தீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. இயேசு மூன்றாம் முறையாக தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேதென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுந்து கிடக்கிறார். கண்களை மூடி அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலுமாய் வழிந்தோடிக் கொண்டிருக்கிற ரத்தம் மீண்டும் ஒரு முறையாய் விழுந்து கிடக்கிற இடத்தை நினைத்துக் கொண்டிருக்கிறது. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் எங்கு விழுந்து கிடக்கிறோமோ எழுந்து வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய தூய இரத்தத்தை சிந்திக் கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. பரிசோதனை செய்து பார்ப்போம், எங்கே விழுந்து கிடக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, வெறுப்பு, பொறாமை நம்முடைய வாழ்க்கையில உறவுகளை சிதறடித்துக் கொண்டிருக்கும் ஆண்டவர் விரும்பாத காரியங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் விழுந்து மற்றவர்களையும் ஒருவேளை விழுவதற்கு நாம் காரணமாக இருக்கிறோமோ? உங்களுடைய பொறாமையினால், உங்களுடைய வெறுப்பினால் நீங்கள் விழுந்து பிறரை விழச் செய்திருக்கிறீர்களா? நீங்கள் விழுவதற்கான காரணம் என்ன? நீங்கள் விழுந்து கிடக்க இந்த சூழ்நிலைகளுக்கான காரணம் என்ன? உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரிந்த ரகசியம். உங்களுடைய பாவத்தை ஒப்பு கொடுங்க ஆண்டவரிடத்துல. இயேசுவே, இதோ நான் இந்த பாவத்தினாலே, நான் செய்த இந்த பாவத்தினாலே நான் விழுந்து கிடக்கிறேன். பாவம் தன் கருவுளத்தில் நின்று பாவத்தை பெற்றெடுக்கும். வெறுப்பு சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திற்கு மேல் பாவத்தை நாம் செய்வதற்கு சில நேரங்களில் காரணமாக இருந்திருக்கலாம். பொறாமை உறவுகள் மத்தியில் நீ விழுந்து கிடக்க காரணம் என்ன? இதோ உன்னை நீ விழுந்து கிடக்கிற இடத்திலிருந்து எழும்பச் செய்வதற்காக என் தூய இரத்தத்தை நான் உனக்காக சிந்திக் கொண்டிருக்கிறேன். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, தந்தையினுடைய திட்டத்தை செயல்படுத்த எழுந்து நட. என் தூய இரத்தத்தால் உன்னை நான் கழுவ ஆசையோடு இருக்கிறேன். இயேசுவே, தூய இரத்தத்தால் என்னை கழுவும். கழுவுமையா என் பாவத்தை, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். திரு இயேசுவே, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். கழுவுமையா தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். பாவத்தை, இயேசுவே, தூய இரத்தத்தால் எங்களை கழுவும். திரு இரத்தத்தாலே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். ஆடைகளின்றி வாடினீரே, எனக்காக எல்லாம் இழந்தீரே. ஆடைகளின்றி வாடினீரே, எனக்காக எல்லாம் இழந்தீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதேதென்றால் உம் தச்சிஷ்ட பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
இயேசுவின் ஆடைகள் களையப்படுகிறது. பிரியமானவர்களை, கண்களை மூடி பாவம் செய்த பின்பு ஆடை இல்லாமல் இருக்கிறோம் என்று உணர்ந்த ஆதாம் ஏவாளுக்கு ஆடை கொடுத்தவர் நம்முடைய இரக்கமிக்க ஆண்டவர். இதோ என் அன்பான சகோதர சகோதரிகளே, உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரலுமாய் வழிந்தோடி கொண்டிருக்கும் ரத்தம், அந்த ரத்தத்தோடு ஒட்டி கொண்டிருக்கும் ஆடை உங்களுக்காக எனக்காக களையப்படுகின்ற பொழுது அவருடைய உடலிலிருந்து வழிந்தோடிய ரத்தம் உங்கள் முன்பாக என் முன்பாக உங்கள் உடைகளினால் அடுத்தவர் பாவம் செய்வதற்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒருவேளை நீங்கள் காரணமாக இருந்திருக்கிறீர்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, உடலை பாதுகாக்க கொடுக்கப்பட்ட ஆடை இன்று அந்த உடல் அழிந்து போக, சிதைந்து போக காரணமாக இருக்கிறதோ? நம்மையே பரிசோதனை செய்து பார்ப்போம். உடை களையப்பட்ட போது அவருடைய உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் வழிந்தோடிய ரத்தம் ஒருவேளை பாவத்தினால் நீங்களும் நானும் ஆடை இல்லாமல் இருக்கிறோமே என்று இதோ தன்னுடைய உடையை களைந்து தூய ரத்தத்தினால் நனைக்கப்பட்ட அந்த ஆடையை நமக்கு அணிவிக்க வேண்டும் என்பதற்காக நிர்வாணமாய் நிற்கிறாரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட, நம்முடைய பாவங்கள் இருந்து கழுவப்பட, நம்முடைய நோய்கள் இருந்து கழுவப்பட, இயேசுவின் தூய ரத்தத்தினால் நம்மை கழுவும்படிக்கு, தூய்மைப்படுத்தும்படிக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுக்கும். ரத்தத்தால் எங்களை கழுவும். தூய எங்களை கழுவும் ரத்தத்தாலே. இயேசுவே, தூய ரத்தத்தாலே. இயேசுவே, பாவத்தை. இயேசுவே, இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும் ரத்தத்தாலே. எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். எனக்காக சிலுவையில் அறையப்பட்டீரே, என் நோய்கள் அனைத்தையும் போக்கினீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவாணி மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. 11ஆம் நிலை. இயேசு சிலுவையில் அடையப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நெஞ்சால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 33வது இறைவார்த்தை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். கண்கள் மூடி நம்முடைய அகக்கண்களினாலே தெளிவாக நாம் காண்போம். இதோ அவருடைய கைகளிலும் கால்களிலிருந்தும் ஆணிகளால் துளைக்கப்பட்ட போது வந்த ரத்தம், அவருடைய உடல் உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் வழிந்தோடி சிலுவையிலே நனைத்துக் கொண்டிருக்கதே ரத்தம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, என்ன பாவங்களால் அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகளால் துளைத்த ரத்தம் நம்மை நினைக்க வேண்டும்.
இயேசுவே உங்களுடைய இயலாமைகளை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய பாவங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவே உங்களுடைய கரங்கள், உங்களுடைய கால்கள் இயேசுவே இயேசுவின் தூய இரத்தத்தினால் கழுவப்பட்டு இயேசுவே அவருடைய திட்டத்தை செயல்படுத்தும் கரமாக, கால்களாக இருக்கிறது. இயேசுவே சிலுவையிலே வழிந்தோடி கொண்டிருக்கும் அந்த ரத்தம் உங்களை கழுவும்படிக்கா. இயேசுவே ஒருவேளை உங்களுடைய பாவங்களினாலே உங்கள் கரங்கள், உங்களுடைய கால்களில் நோய்கள் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இயேசுவின் தூய ரத்தம் உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுகின்ற பொழுது அந்த இயேசுனுடைய தழும்புகள், காயங்கள், ரத்தத்தினால் நீங்கள் சுகம் பெற உங்களை முழுமையாக ஒப்புக் கொடுங்கள். எங்களை கழுவும். இயேசுவின் தூய ரத்தத்தால் கழுவப்பட ஒப்புக் கொடுப்போமா? எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம், எங்கள் பேரில் தெய்வாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தெய்வாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். எனக்காக எனக்காக உம்முயிர் துறந்தீரே, உம்முயிரால் என்னுயிர் மீட்டீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா. தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா. 12ஆம் நிலை. முடிந்த அனைவரும் முழந்தாள் படியிடவும். எல்லாம் நிறைவேறிய இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன்னுடைய உடலில் இருந்த கடைசி சொட்டு ரத்தம் வரை உங்களுக்காக, எனக்காக சிந்தி சிலுவையிலே தன் இன்னுயிரை துறந்து கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களுடைய பாவங்களை, என்னுடைய பாவங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போமா? இயேசுவே, நீர் சிந்திய ஒவ்வொரு துளி ரத்தமும் எனக்காக, என் பாவங்களுக்காக. அன்பானவர்களே, இந்த நேரத்துல உங்களுடைய அத்தனை பாவங்களையும், பலவீனங்களையும், குற்ற உணர்ச்சிகளையும், இயலாமைகளையும், பாவ சூழ்நிலைகளையும் ஆண்டவர் கொடுப்பீங்களா? இயேசுனுடைய தூய ரத்தம் நம்ம எல்லா பாவங்களிலிருந்தும் தூய்மைப்படுத்தக்கூடியது. இயலாமைகளை, பலவீனங்களை, பாவங்களை, பாவ சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுங்க. கழுவும் ஐயா. இயேசுவே, என்னுடைய பாவத்தை கழுவும் தூய ரத்தத்தினால் எங்களை கழுவும். இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். கழுவும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். திரு ரத்தத்தால் கரங்களை தலை மீது வைத்துக் கொண்டு, இரு கரங்களை தலை மீது வைத்துக் கொண்டு, இயேசுவே, இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே, 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 தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். முதன்முறை தாய்மடியில் விழுந்தீரே, தாய்மையின் பெருமை உயர்த்தினீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன்,
தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாற அருள் செய்வாயா? 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தன் தாய் மடியில் கிடத்தப்படுகின்றது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அன்னை மரியாளினுடைய மடியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல், அவருடைய தூய இரத்தத்தினால் நனைந்த அன்னை மரியாளினுடைய ஆடை. பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் எல்லாம் அன்னை மரியாளை நோக்கி ஜெபித்த ஜெபம், அம்மா மரியே, இயேசுவின் தூய இரத்தத்தினால் நனைந்த முந்தானைக்குள்ளாய் ஆடைக்குள்ளாய் என்னை மூடிக்கொள்ளும். இதோ பாவத்திலிருந்து, பாவ பலவீனங்கள், இயலாமைகள், பாவ சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவருடைய திருவலப்படி இதோ நான் வாழ்க்கை வாழாதபடிக்காக என்னை இயலாமைக்குள், பலவீனத்திற்குள் கடந்து செல்லக்கூடிய எல்லாவற்றிலிருந்தும் பாதுகாக்கும்படியாய் இயேசுவின் தூய இரத்தத்தினால் நனைந்த முந்தானைக்குள்ளாய் என்னை மூடிக்கொள்ளும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நேரத்திலே உயிரற்ற உடலை தன்னுடைய உடல் மீது கிடத்தி, நீங்களும் நானும் உயிரோடு வாழ்வதற்காக தம் திருமகனின் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காக அர்ப்பணிக்க பாடுகளின் பாதையில இந்த நிலை வரையிலுமாய் பயணித்த அன்னை மரியாள். யார் உங்களோடு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இதோ இந்த அன்னை மரியாளினுடைய பிரசன்னம் உங்களோடும் என்னோடும். இந்த நேரத்திலே கண்களை மூடி இரு கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு அன்னை மரியாளுடைய பரிந்துரை கேட்டு செபிப்போம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தால் நித்திய இளைப்பாட்சியை அடைவார்களாக. ஆமென். நீர் வென்றீரே. எனக்காக அடக்கம் செய்யப்பட்டீரே, சாத்தானின் சூழ்ச்சியை வென்றீரே. தவறான வழியில் தெரிந்தே நான் சென்றேன், தலைவா நீ மன்னிப்பாயா? தடுமாறும் பொழுது என்னை தாங்கி நின்றாய், மனம் மாறு அருள் செய்வாயா? 14ஆம் நிலை. இயேசுவின் திருவுடல் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அதே நின்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடுவோம், முடியாதவர்கள் நின்று கொண்டிருப்போம். இது உங்களுக்கான எனக்கான நேரம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இந்த பாடுகளின் பாதையிலே அன்னை மரியாளுடைய பரிந்துரையோடு நாம் பயணித்திருக்கிறோம். முடிந்தவர்கள் விழுந்தால் படியிட்டு, முடியாதவர்கள் நின்று கொண்டு உங்களையும் என்னையும் இந்த கல்லறைக்குள்ளாய் நாம் முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். இந்த கல்லறையிலே இந்த நேரத்தில் ஆண்டவரே, இதுதான் என்னுடைய இயலாமை, இதுதான் என்னுடைய பலவீனம், இதுதான் என்னுடைய பாவம். 1 யோவான் 1:7 உடைய தூய இரத்தத்தினால் நான் எல்லா பாவத்திலிருந்தும் தூய்மையாக்கப்படுகிறேன் என்று சொல்லி நம்புகிறேன்.
உம்முடைய பாடுகளின் பாதையிலே இதோ நானும் அன்னை மரியாளோடு பயணித்திருக்கிறேன். இவையெல்லாம் என்னுடைய இயலாமை, இவையெல்லாம் என்னுடைய பலவீனம், இவையெல்லாம் என்னுடைய பாவம் என்று சொல்லி இந்த கல்லறைக்குள்ளாய் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். உடைய பாவங்களை ஒப்புக் கொடுப்போம், பாவ சூழ்நிலைகளை ஒப்புக் கொடுப்போம், இயலாமைகள் ஒப்புக் கொடுப்போம். இந்த பாவத்தினாலே ஒருவேளை தந்தையினுடைய திட்ட பிரகாரம் நம்முடைய உடல் உள்ள ஆன்மாவிலை சுமந்து கொண்டிருக்கிற நோய்களை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடி உங்கள் பாவ பலவீனங்கள், பாவங்கள், நோய்களை ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுங்கள். இரண்டு கரங்களை உயர்த்தி இந்த நேரத்திலே கழுவும் ஐயா என் பாவத்தை, இயேசுவே உம் திரு ரத்தத்தினாலே என்னை முற்றிலுமாய் இந்த கல்லறையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். உனக்கு விருப்பமே, உமக்கு விருப்பமில்லாத எல்லா காரியங்களையும் இந்த கல்லறையிலே ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, உம்மை போல் நான் உயிர் தழ வேண்டும், தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்ற என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கரங்கள் உயர்த்தி பாவத்தை எங்களை ரத்தத்தாலே தூய கழுவுமையா இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே, இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். பாவம் என்று இயேசுவே, இயேசுவே, நான் பாவம் இயேசுவே, 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 தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே, நான் இயேசுவே, செய்தேன். இயேசுவே, குரல் எழுப்பி இயேசுவே, கழுவுமையா தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். இயேசுவே, தூய ரத்தத்தால் எங்களை கழுவும். ரத்தத்தாலே எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய பற்றி இளைப்பாற்றியை அடைவார்களாக. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நின்று இதோ நம்முடைய திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கவிருக்கிறோம். நம் எல்லாருடைய ஜெப உதவியும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு இந்த நாளில் கட்டாயம் தேவை, இந்த நாட்களில் தேவை. இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென்.